ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க, இல்லைன்னா பார்த்ததுக்கே ஒரு நன்றிகள். காலையில் எந்திரிச்சோடனே க்ரீன் டீயை குடிச்சிட்டு பெட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு அப்படிங்கிறதுனால வேலை கம்மி. பாப்பாவும் எந்திரிச்சிட்டா அப்படிங்கிறதுனால நான் பெட் எடுத்து வைக்கிறேன். இல்லைன்னா ஸ்கூலெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தான் பெட்டே நான் எடுத்து வைப்பேன். நம்ம பெட்டெல்லாம் என்றைக்கு எடுத்து வைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நம்ம என்றைக்கெல்லாம் சோம்பேறியாக இருக்குதுன்னு போட்டு வைக்கிறோமோ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க. நமக்கு சங்கடமாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, வடசட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுட்டு உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருவேன். குழம்பு பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றி வச்சு குழம்பு முட்டைக்கோசும் கடலைப்பருப்பும் போட்டு தேங்காய், சோம்பு அவ்வளோதான். குக்கர்லேயே வச்சு எடுத்து வச்சாச்சு. சாப்பாடும் வச்சாச்சு. குழம்ப குக்கர்லேருந்து எடுத்து மாற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா கையோடு வெந்துருச்சா என்னென்னு பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 8 மணிக்கு வேணும் அவ்வளோதான். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் எனக்கு உருளைக்கிழங்கு வேண்டான்னு தேங்காய் சாப்பாடு வேணும்னு அது அவசரமாக செஞ்சுக்கிட்டுருக்கேன். ரசம் பார்த்திங்கன்னா முதல்லலாம் ஸ்ட்ரெயிட்டாக வடசட்டிலேயே வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு இது ஈஸியாக இருக்குது. புளியை கரைச்சி ஊற்றி தக்காளி, மஞ்சத்தூள், ரசப்பொடி, உப்பு எல்லாத்தையும் அதிலே போட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சு கடைசியாக தாளித்து ஊற்றுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அதனால் நான் இப்படி ரசம் வச்சுறது. இப்போது ரசம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு போகிற டைமில் பார்த்திங்கன்னா மீதி இருக்க நம்ம கட் பண்ணதை எல்லாத்தையும் அப்பப்போ கையோடு க்ளீன் பண்ணிடணும். நம்ம இல்லை அப்படின்னா நம்ம சேர்ந்து போயிடும், பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். சும்மா ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணலை அப்படின்னாலும் மேலோட்டமாக எங்கெங்கே அடுப்பு அந்த இதுவெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா நேற்று வச்ச முள்ளங்கி சாம்பார் இப்போ அரைச்சி ஊற்றியாச்சு. சாப்பாடு தேங்காய் சாப்பாடுக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நீ பேக் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கையோடு ஏனத்தையே வளக்கி வச்சிடறேன். இருக்கிறதுலேயே எனக்கு பிடிக்காத வேலை பாத்திரம் கழுவுற வேலை தான். அந்த வேலையை முடிச்சுட்டா ஒரு பெரிய நிம்மதி. அதனாலே கையோடு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை எப்போவுமே விளக்கிடுவேன். மேக்ஸிமம் விளக்கிடுவேன். முடியாத பட்சத்தில் சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னா அப்படியே போட்டுருவேன். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ரொட்டீன், அது எல்லாத்துக்குமே தெரியும். பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண பார்த்திங்கன்னா மணி 7:50 கிட்ட ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வேண்டான்னு சொல்லி உருளைக்கிழங்கு செஞ்சால் தேங்காய் சாப்பாடும் வேண்டான்ட்டான். திருப்பி டிஃபன் பாக்ஸில் போட்டதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டு, திருப்பி குழம்பு சோத்தையை பேக் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ தான் நேரமே எழுந்திரிச்சு குளிப்பாட்டி எடுத்தாலும் வேணுக்கு போடுறது தான் எங்கள் வேலை. டெய்லி இப்படி தான். வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் நடந்து போவோம், மீதி எல்லா நாளும் ஓட வேண்டிய நேரமாக தான் இருக்கும். பாப்பாவில் ஸ்கூலெல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு. என்னோடய மேக்கப் எவ்வளோதாங்க. மாய்ஸ்சரைசர், சாந்து போட்டு, குங்குமம், சந்தனம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமே சாப்பிட்டுட்டேன். எனக்கே ஆச்சரியம். 10:15 சாப்பிட உட்காந்துட்டோம். அவசரமாக செஞ்சனாலேயே என்னமோ தேங்காய் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ஒரு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.